சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது நம்ம கோட்டை மாரியம்மனோட ஆடி 18 அன்னைக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம். சாமிக்கு நெல்லிக்காய் மாலை கோத்து கொண்டுட்டு போய் கொடுத்தோம். அது சாமிக்கு பூசாரி பாருங்க நெல்லிக்காய் மாலை போட்டாங்க. நெல்லிக்காய் மாலை போட்டுட்டு தீபாதனை காமிப்பாங்க. பார்த்து சாமியை வேண்டுதல் வச்சுக்கோங்க. சாமிக்கு குடியேற்றத்தோட தொடங்கி கம்பம் நட்டாச்சு. கம்பங்கிறது நம்ம சிவபெருமான் அப்பா. அதனால கம்பத்துக்கு வேப்பந்தலை வச்சு குத்து 3 வேப்பங்குத்து வச்சு சாமிக்கு வேண்டியதல் பண்ணிட்டு தண்ணி குடம் மஞ்சள் கலந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்க குடும்பத்துல வேண்டுதல் என்ன நிற்கிறீங்களோ அது நிறைவேறும். மஞ்ச கயிறுல வளையலெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. அதை வாங்கி நீங்க கட்டுனீங்கன்னா குடும்பம் எப்போதும் சந்தோஷமா இருக்குன்னா வருஷம் ஒரு டைம் ரெகுலரா நம்ம சேலத்துக்கு விழானா நம்ம கோட்டை மாரியம்மனுக்கு எப்போ விழா பூச்சாட்டுறாங்களோ அதுதான் மக்களுக்கு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அவங்கவுங்க குடும்பத்துல ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி எல்லா மக்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. பொங்கல் பண்டிகை அப்ப பொது விடுமுறையா விட்டுருவாங்க சேலத்துக்கு. 8 பேட்டையும் கட்டியாலும் நம்ம கோட்டை மாரியம்மனோட இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு எவ்வளவு அலங்காரத்திருக்காங்க பாருங்க. நம்ம கோட்டை மாரியம்மனுக்கு என்ன விசேஷம்னா முன்னாடி பாக்குறீங்களே அந்த நாகரு, அந்த நாகருக்கு நம்ம எதுல வெத்தலையில பால் கொடுப்பாங்க. நம்ம உற்சவரை பாக்குறீங்க. நம்ம கோட்டை மாரியம்மனோட விழாவை தீபாவளிய பார்த்து ஹாப்பியாக சாமியை வீட்டில் இருந்தே கோயிலுக்கு போக முடியாதீங்க, வீட்டில் இருந்தே கும்பிட்டுக்குங்க. இன்னைக்கு நம்ம தரிசனம் உங்களுக்கு சாமி நம்ம மூலி காமிக்க வச்சிருக்காங்க. உற்சவருக்கும் பாருங்க நெல்லிக்காய் மாலை போட்டிருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கம்பம் நட்டுருக்காங்க இல்லைங்களா. இது கொடியேற்றத்துக்காக கட்டினப்ப இதுலேயும் மஞ்சள் கயிறு எல்லாரும் கட்டி இருக்காங்க வேண்டுதல் வச்சுட்டு. உப்பு மிளகு போட்டிருக்காங்க. சாமிக்கு உங்களால் என்ன முடியுதோ அது மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு சாமிக்கு கட்டினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லது நடக்கும். இப்போ ஒரு 7-8 வருஷமாக கோயில் விழா இல்லாத இருந்துச்சு. கோயில் கும்பாபிஷேகம் கட்டினதுனால இப்போ போன வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சோம். இந்த வருஷம் சிறப்பாக அருமையாக அம்மாவுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு, விழா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை காட்சியை காமிக்கிறதுக்கு நம்ம கோட்டைமன் நமக்கு ஒரு தகுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. நம்ம கோட்டைமன் அருளை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சிவார்ப்பணம். இப்போ கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறத நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஊத்துறது. ஏன்னா மக்கள் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லாரும் ஊற்றுவாங்க. இது நீங்கள் விடிய காலையில் ஊற்றுனீங்கன்னா டென்ஷன் இல்லாத கூட்டம் இல்லாத ஊற்ற முடியும். நம்ம அப்போ எந்த ஒரு யாரும் இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஊற்றி இப்படி ஊற்றுன்னு சொல்ல மாட்டாங்க. டைம் இருக்கிறீங்க விடிய காலையில் கொண்டு போய் சாமிக்கு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப சிறப்பு. முடிகிற ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.